இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3வது ஓடிஐ மேட்ச் 142 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய இங்கிலாந்து டீமை. அண்ட் இங்கிலாந்து கேப்டனே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அவ்வளோதாங்க ஐசிசி சாம்பியன் தொடர் வந்துட்டு இந்தியா வின் பண்ணிடுவாங்க 100% கன்ஃபார்ம்டு தான், ஓகேவா? அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதாவது ஜோஸ் பட்லர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க, ஒன்றுமே பண்ண முடியலை, அதாவது எங்களால் ஃபைட்டே பண்ண முடியலை, ஓவரால் டாமினேட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே மரண ஃபார்மில் இருக்காங்க, சேம் டைம் எல்லாருமே கேப்டன் நாக்கில் இருக்காங்க, கேப்டன் புத்தி அந்த அதிபுத்திசாலித்தனம் இருக்குது. இந்த ஒரு டீமை அதாவது டெஃபினட்டாக வந்துட்டு வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம். நாங்கள் மிகப்பெரிய டீம், அப்படி இருந்துமே ஒன்றும் பண்ண முடியலைன்னா அந்தளவுக்கு அவங்க மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு திறமையான அணிகிட்ட தான் நாங்கள் தோற்றுருக்கோம். டெஃபினட்டாக இந்திய டீமை ஜெயிக்க முடியாது. ஐசிசி சாம்பியன் தொடர் ஒவ்வொரு டீமையும் எளிதாக இந்தியா ஜெயிச்சுட்டு அந்த கப்பை அடிக்க 100% வாய்ப்புள்ளது என்று ஜோஸ் பட்லர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆன் த கிரவுண்ட்லேருந்து அவர் தான் இந்திய டீமை பார்த்துருக்காரு, ஓகேவா? ஓடிஐ சீரிஸ் வந்துட்டு சப்பு சப்புன்னு முடிஞ்சு, T20 சீரிஸும் அதே மாதிரி தாங்க. இந்த சூழலில் நேற்றைய மேட்ச்சில் 3வது ஓடிஐ மேட்ச் செம்ம சதம் அடிச்சாருங்க. அதிவேகத்தில் 95 பந்தில் சதம், 3 சிக்ஸர், 14 பவுண்டரி வீசினார் சுபன் கில். அண்டு என்னங்க சொல்கிறது, குறைந்த போட்டியில் 50 மேட்ச் விளையாண்டு 2500 ரன்னுக்கு மேலே கடந்த முதல் இன்டர்நேஷ்னல் வீரர் இவர் தான். அதே மாதிரி 50 போட்டிக்குள்ளே 7 சதம் கன்வெர்ட் பண்ணவரும் இவர் தாங்க. பேட்மேன் சாதனையவே பீட் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் என் உசிரே நீதான் அவார்டை தூக்கி வீசிய கில், அதாவது கண்ணீர் பேட்டியை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க. போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்கினார். அதாவது டுடே மேட்ச் ஹீரோ அவர் தான், அதாவது பாஸ்ட் மேட்ச் ஹீரோ அவர் தாங்க, 3வது ஓடிஐ மேட்ச் ஹீரோ. இந்த சூழலில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்த கில்லு பையில் எடுக்கிறீங்க, இவன் பல்லு இல்லாமல் விளையாடுவான்டா, சொங்கி பையடா, எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. சச்சின்லேருந்து ஸ்ரீகாந்த்லேருந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. இவன் அக்கட்டால் வீசிட்டு ருத்ராஜ் கேக்வாட் எடுங்கடா, ஏன்டா இவனை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஜிடி டீமில் கேப்டனாக இருந்து போன வருஷம் ஐபிஎல்ல லாஸ்ட் இடத்துல கொண்டு வந்தான், ஓகேவா? இவனுக்கு சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, இவனை ஏன்டா எடுத்து பேதியில் போவாங்க, இப்படி மண்டக்காய வைக்கிறீங்கன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் என்னை முழுக்க நம்பினது, சோசியல் மீடியாலையும் இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தது. ஆனால் என்னை முழுவதும் நம்பினது வந்துட்டு ரோஹித் சர்மா தான். ஒரு தாய் மாதிரி என்னை அரவணைச்சார், எனக்கு அன்பு கொடுத்தாரு, எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. அதனால தான் என்னால் சிறப்பாக விளையாட முடிஞ்சது. ஐசிசி சாம்பியன் தொடர் நீங்கள் தொடக்க வீரர் இறங்குவீங்க என்னோட, உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. வைஸ் கேப்டன் பதவி ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது எனக்கு கொடுத்துருக்காருன்னா உண்மையிலேயே அந்த உத்வேகம் தான், ஒரு கேப்டன் கொடுத்த உத்வேகம் தான். என் உசிரே அவர் தான். இந்த 100 ரன்னை வந்துட்டு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் என்று மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. மேலும் அவார்டு வந்துட்டு இவர் கொடுத்தாங்க இல்லையா, அது எனக்கு முக்கியம் இல்லை. இந்த அவார்டு வந்த காரணமே என் மேலே நம்பிக்கை வச்ச என்னோட குரு தான், அவர் கைக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு அந்த அவார்டை ரோஹித் சர்மா கைக்கு கொடுத்து ஷேர் பண்ணார் பாருங்க. அதெல்லாம் ஒரு வேற லெவல் கூஸ்பம். அந்த தருணம் மைதானமே ஆர்ப்பரித்தது என்றே சொல்லலாங்க. எப்போதுமே வந்துட்டு நம்மளை வளர்த்து விட்டவங்கள மறக்கக்கூடாது. அதை மறக்காமல் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஒரு சிறப்பான செயல் பண்ணியிருக்காரு நம்ம சுபன் கில். ஓகேங்க, இந்த ஸ்பார்க்கு, இந்த ஃபயர் மோடு வந்துட்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு Feb 19 நடைபெற உள்ளது. அங்கே வந்துட்டு காட்டுவாங்களா இந்த ஃபயர் மோடை. உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.